மாயங்கிற பேஷண்ட் அந்த ரூம்ல இருக்காங்கம்மா. என்னைக்குமே உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரவே கூடாது. நான் இன்னும் கொஞ்சம் விஷயத்துல கவனமா இருந்திருக்கணும். தெரியலையே சீனு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே, அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, உனக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. உன்னை இப்படி பார்க்கவும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் கேள்விப்பட்டதும் உடனே உன்னை பார்க்க வந்துட்டேன். அடடா, கால்லாம் பலமா அடிபட்டிருக்கும் போல இருக்கே. வரும்போது நான் ரிசப்ஷன்ல விசாரிச்சேன், நடக்கவே 3 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. ஐயோ, அப்ப எப்படி நீ டான்ஸ் ஸ்கூல்ல நடத்துவ? பசங்களுக்குலாம் எப்படி டான்ஸ் சொல்லி கொடுப்ப? ஒருவேளை ஏதாவது டீச்சர் வச்சு சொல்லி கொடுப்பியோ? அது கூட பரவாயில்ல. ஆனா இப்போ நாட்டிய அஞ்சலிக்காக டான்ஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்களே, அதுல நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணும்ல. பசங்க மட்டும் ஆடினா பத்தாதுல்ல, நீ எப்படி வந்து ஆடுவ? ஆக்சுவலா நீ இதுல ஆடணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்த. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ வச்சு உன்னையும் ஸ்டூடெண்ட்ஸையும் காலி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குதான் இப்ப வாய்ப்பு இல்லாம போச்சு. இத சொல்லதான் இங்க வந்தீங்களா? சீனு சார், நான் இன்னும் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இப்படி குறுக்க வந்தா எப்படி சார்? மாயா, நடக்கவே 3 மாசம் ஆகும்னா அப்போ ஆடணும்னா